ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் டிஏவே ஹோம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா சன்னா தால் யூஸ் பண்ணி ஒரு தோசை தான் ரெடி பண்ண போகிறோம். அதாவது கடலை, மூக்கடலை. ஸோ இந்த கடலை வந்து நம்ம யூஸ்வலாக வந்து சுண்டல் தான் பண்ணுவோம். இந்த மூக்கடலை யூஸ் பண்ணி இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசையாக அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். குழந்தைங்களாம் நிறைய பேர் இந்த கடலை சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி தோசையாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாவு அரைக்கிறதுக்கு மூக்கடலையும் பச்சரிசியும் ஒரு கப்பு ரெண்டுமே ஈக்குவல் போர்ஷன் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஒரு நைட்டு முன்னாடி நாள் நைட்டு ஊற வச்சு இதை எடுத்திருக்கேன். இது மினிமம் 6 to 8 hours நீங்கள் ஊற வைக்கணும். இது வந்து நம்ம மிக்ஸி அல்லது கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக. இப்போ இதில் வந்து என்னென்ன போடணுன்னா, சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து நல்லா துருவினது ஒரு 3/4 டீஸ்பூன். உப்பு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவு வந்து புளிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அரைச்ச உடனேவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது தவாவில் வந்து தோசை அழகாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இது 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வைங்க. அப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொண்டக்கடலை எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்ட்டு. நம்மளோட இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு, கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து நம்மளோட சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ எப்போவுமே அதே சுண்டல் மாதிரியே சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தோசை மாதிரி ஊற்றி ட்ரை பண்ணுங்கள். ஸோ சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. இந்த தோசைக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் காரமாகவும் புளிப்பாகவும் இருக்கிற மாதிரி ஒரு சட்னி அரைச்சி நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட ஹெல்த்தியான சன்னா தோசை ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.